இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா எலிவேட் எஸ்சிவி மாடலோட அடாஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா சடனாக பிரேக் அடிக்கிறது நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது எப்படின்னாக்கா, ஸோ இன்ஜின் ஆன் பண்ணிடலாம். ஸோ இன்ஜின் ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கன்சோல் இதில் இந்த ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஹோம் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் இந்த கிளஸ்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரோலர் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்க்ரோலர் பட்டனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர்றது டாக்கோமீட்டர். தென் மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், ரேஞ்ச் அண்ட் ஃபியூல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன், அகைன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். சேஃப்டி சப்போர்ட், இந்த சேஃப்டி சப்போர்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த அடாஸ் ஃபங்க்ஷன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணி இதை ஓகே எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை சென்டராக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சேஃப்டி சப்போர்ட் ஆன் ஆகும். தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணது இங்கே ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கு. கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது வந்து ரோட் டிபாச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் சிஸ்டம். தென் மறுபடியும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இதில் வந்து கொலிஷன் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டியை சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இல்லை ஹைவேல ஓட்டும் போது நம்மளுக்கு முன்னாடி யாராவது கார் வராங்க போகிறாங்க அப்படின்னாக்கா, இல்லை பெடஸ்ட்ரியன் யாராவது நடந்து போகிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ சடனாக பிரேக் அடிக்கிறது நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த கேமரா மூலிமா நோட்டீஸ் பண்ணி பிரேக் அடிக்கும். ஸோ அதை நீங்கள் எவ்ரிடே வந்து இன்ஜின் ஆன் பண்ணதும் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அது இன்னும் கண்ட்ரோல் வரலை அப்படின்னாக்கா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. இல்லை பழகணும் அப்படின்னாக்கா நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். ஸோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஓட்டுனீங்க அப்படின்னாக்கா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணாது, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இன்டிமேஷனும் கொடுக்கும் உங்களுக்கு. தென் ரோட் டிபாச்சர், ஸோ இதுவும் ஆஃபில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறது நல்லது. திருப்பி நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த கொலிஷன் பிரேக்கிங் சிஸ்டம் ஆன் ஆகிடும். ஸோ எவ்ரிடே நீங்கள் இது நம்ம எவ்ரி டைம் வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்றவங்க ஆஃப் பண்ணிக்கலாம், வேண்டான்றவங்க அப்படியே விட்டுடலாம். ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு டாக்கோமீட்டர் ஃபினிஷ்.